எனவே இவர் சொல்றார் இது RS பாரதி, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போவோம், நீங்கள் வந்து இது வேணான்னு போங்க, நாங்கள் சார் வேணும்னு போவோம், சார் வேணும்னு போவோம், நீங்கள் சார் வேணான்னு போங்க, நாங்கள் சார் வேணும்னு நாங்கள் போவோம், விட போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மக்களை நம்பல, கள்ள வாக்குகள் நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு வந்து சரியான நேரம் இன்றைக்கு வந்து ஒரு ஆப் வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் விற்கிறவரில் இன்னைக்கு வந்து வீடு வீடா போய் செக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ நொதி கஞ்சி மாதிரி கொதிச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. அதனால எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள், வேறு தொகுதிக்குரியவர்கள், டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிட்டாங்க. நாளையிலிருந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு. அதனால சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை வந்து அவர்கள் வந்து வேணும் என்று அணுகினால் நாங்கள் வந்து, அவர்கள் வேண்டாம் என்று அணுகினால் நாங்கள் வேணும் சார் என்று நிச்சயமா அதை அணுகுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த போவதா நேற்றைய தினம் பேசியிருக்கக்கூடிய அனைத்து இல்ல, அதெல்லாம் வந்து ஒரு திசை திருப்புற ஒரு விஷயம். அதனால திசை திருப்புற விஷயங்கள் எப்போதுமே இந்த திமுகவுக்கு கைவந்த கலை. எனவே உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் தோட்ட பூபதி மாதிரி உடனே எல்லாம் ஆல் பார்ட்டி மீட்டிங், ஆள் தோட்ட பூபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல் பார்ட்டி மீட்டிங், எதுக்கத்தாலும் ஆல் பார்ட்டி மீட்டிங். அது ஆல் பார்ட்டி மீட்டிங்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது. என்ன இது? இப்போ எலெக்ஷன் கமிஷன் போய் முறையிடுங்க, முறைகேடு இருந்தா சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுங்க, உச்சநீதிமன்றத்தில் முறையிடுங்க. அதை விட்டுட்டு மக்களை வந்து வேண்டுமென்ற திசை திருப்பி உங்க ஓட்டு எடுத்துருவாங்க, இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க, இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு வேணுமென்று ஒரு பயத்தை, ஒரு புரளியை வந்து எல்லா தரப்பிலும் வந்து உருவாக்கி அதன் மூலம் ஒரு ஆதாய பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்து ஆளும் இந்த திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், திரு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். நிச்சயமாக ஈடுபட போவதில்லை. வருகின்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான, நேர்மையான, உண்மைத்தன்மையோடு, வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் அமைகின்ற ஒரு சூழல் நிச்சயமா அமையும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்துங்க, நீங்க 2004 வந்து கிட்டத்தட்ட 49 லட்சம் வாக்குகள் எடுத்தாங்கன்னா இப்போ வந்து இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட பல லட்சம் வந்து இந்த மாதிரி இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள் நிச்சயமா வந்து அவரெல்லாம் வந்து அந்த வாக்காளர் பட்டியல் இல்லாத ஒரு நிலை வரும். ஏன்னா எது எப்படி இருந்தாலும் சரி, ஹையார்கி அந்த மாதிரிலாம் யாரும் நீக்க முடியாதுங்க. அதாவது இதுக்கு பாஜக சம்பந்தம் இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் பண்ற வேலை. எலெக்ஷன் கமிஷன் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்பீல்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அந்த அப்பீல்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகுனா, பொதுவாக நீங்கள் போய் அப்பீல் பண்ணலாம், உங்கள் வாக்கு வந்து நியாயமாக வந்து இருக்கிற பட்சத்தில் இருக்க போகுது. நீங்கள் இப்போ இல்லாத இருந்தால் எப்படி இருக்கும் அது? அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா பரவாயில்ல, அப்பீல்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்கும்போது வந்து அதை வந்து நம்ம நிச்சயமாக வந்து அதை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து ஒரு பொய் பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றுகிற செயல் தான். அதனால் நான் வந்து ஒரு பிஜேபிக்கு யாருக்கு நான் வந்து வக்காலத்து வாங்கலை. என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷன், ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து பல வருஷமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முன்மொழியை வச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷனில். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கேட்காத சூழ்நிலை. இப்போ அது நான் என்னுடைய ஆரம்ப ஸ்பீச்சிலே, பேட்டியிலே, ஆரம்பத்தினுடைய உரையிலே நான் சொன்னேன், ஒரு தொகுதியிலே எப்படி இருக்கு பாருங்க. நான் இப்போ